வெல்கம் டு ட்ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்க ஸ்கோடா ஸ்டோர் பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது கருமண்டபத்தில் நிற்கிறோம். கருமண்டபத்தில் வந்து வீடு போகிற வழியில் மெயின் ரோட்டில் நிற்கிறோம். ஸ்கோடா ஸ்டோருக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இது வந்து ஒரு குபேரன் நகர்ங்கிற ஒரு லேஅவுட்டில் ஒரு 1500 சதுரடி வடக்கு பார்த்து பிளாட் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அந்த மெயின் ரோடு. இது வந்து ஸ்கோடா ஷோரூமு. இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது குபேரன் நகர். இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணி உள்ளே போகணும். இப்போ நேராக போனாக்கா பிராட்டியூர் வந்துடும். ஸோ இது நல்ல பூம் ஆகிட்டு இருக்க ஏரியா. இது டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு. வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம குபேரன் நகர் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏரியா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ஃபுல்லாகவே குடியிருப்பு பகுதி தான் இது. இந்த ஏரியாவுக்குள்ளே தான் போகணும். சுற்றியில் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது. இது வந்து 30 அடி பாதை. குபேரன் நகர் வந்துட்டோம். ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது. இது ஒரு விஐபி ஏரியா. குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நம்ம நிற்கிறோம். கரெக்டாக 1.25 கிலோமீட்ரு, அதாவது பைபாஸ்லேருந்து 1.25 கிலோமீட்ரு. இங்கே வந்து நம்ம பார்க்க வந்த பிளாட்டுக்கு வந்துட்டோம். பிளாட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கலாம். இப்போ இதுதான் அந்த பிளாட்டு. கார்னர் பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு. இது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். 30 அடி அகலம். ரோடு ஃபேஸ் வந்து 30 அடி. இது வந்து 50 அடி. 30க்கு 1500 சதுரடி. டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு. சுற்றி இருக்குது. ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா. அமைதியாக இருக்கும். இது 30 அடி பாதை. பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது. எல்லாமே விஐபிஸ் தான். ஒரு சில்லறத்தனமான ஆளுங்க இங்கே யார் இருக்க மாதிரி தெரியல. நீட்டாக இருக்குது. டைட்டில் கிளியராக இருக்குது. ஸோ லோனுக்கெலாம் எலிஜிபிள். வீடு கட்டிட்டு உடனே குடி வர்றதுக்கு ஏற்ற இடம். பிளாட் நம்பர் 88. விருப்பம் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரிச் ப்ராப்பர்ட்டி.